இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நம்முடைய தியானத்திற்கு கொடுத்துள்ள நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 23 27 முடிய. சீடர்களோடு இயேசுவும் படகில் இருக்கிறார். திடீரென்று கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. இயேசு தூங்கி கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். அமைதி உண்டாயிற்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்றாலே நமக்கு துன்பங்கள் வரும். இயேசு அந்த வழியைத்தான் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு. ஆயினும் உங்கள் துன்பங்கள், உங்கள் புலம்பல், அழுகை மகிழ்ச்சியாக மாறும். எப்பொழுது? இயேசுவிடம், ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம், நம்முடைய குறைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். அவரை கூப்பிட்ட வண்ணமாக இருக்க வேண்டும். கூப்பிடு, நான் பதில் கொடுக்கிறேன், நான் கூடவே தான் இருக்கிறேன், உடன் இருக்கிறேன், ஆனால் நீ கூப்பிட வேண்டும். நான் உடோடு இருப்பதை நீ உணர்ந்து இருக்க வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுது எரேமியா 33:3 வாசிக்கிறோம், நீ கூப்பிடு, நான் பதில் கொடுக்கிறேன். பதில் கூட எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? மறைவான சிறிய பெரிய அரிய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், கூப்பிட்டார்கள், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், பேர் அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையோரோ என்று வியந்தனர். பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா? இவர் எத்தகையவர், எவ்வளவு பெரியவர், காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறாரே. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது இயேசுவை கூப்பிட வேண்டும். 1 முறை என்றல்ல, 2 முறை என்றல்ல, 9 நாள், 9 நாள், 13 நாள் என்றெல்லாம் அல்ல, எப்போதும் அவரை கூப்பிட வேண்டும். அவர்தானே வாழ்வு, வாழ்வின் ஊற்று அவர்தானே. அவரை கூப்பிட்ட வண்ணமாகவே இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். காலையில் கருக்களோடு ஜெபிக்க சொல்லுகிறார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு கோவிலுக்கு வருகிறார். தனியாக ஜெபிப்பது அவருடைய வழக்கம். அவருக்கு என்ன தேவை? முதலாவது அவருக்கு தேவை ஏற்பட்டது, தன்னுடைய பணிகளை, நற்செய்தி பணியை, இறையரசை இந்த உலகில் விதைப்பதை மிக சிறப்பாக செய்வதற்கு தந்தையினுடைய ஆசீர் வேண்டும். ஆகவே கூப்பிடுகிறார், ஜெபத்திலே அழைக்கிறார். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் துன்பங்கள் பெரிதோ சிறிதோ நம்முடைய அன்றாட காரியங்களை சுமூகமாக நடத்துவதற்கு அல்லது கரடுமுரடான பாதையில் நடந்து செல்லுவதற்கு கடவுளுடைய துணை தேவை. அறிவும் ஆற்றலும் திறமையும் அனுபவம் போதாது. அங்கே சரணடைய செய்துவிட்டு, கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று சொல்ல வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எப்போதும் நாங்கள் உம்மை நோக்கி கையேந்திய உள்ளம் கொண்டவர்களாக, எல்லா வேளைகளிலும் வாழ்வின் ஊற்றாகிய உம்மை தேடி வாழ்வை பெற்றுக்கொள்பவர்களாக, உம்மால் அன்றி எங்களுடைய வாழ்விலே எதுவும் முடியாது என்பதை உணர்ந்து செயல்படுபவர்களாக, ஜெப வீரர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.